அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல செப்டம்பர் மந்த் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 11வது ராசியா வரக்கூடியது கும்பம். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல ராகு, ஜென்ம ராகுவா டிராவல் பண்றாரு. குரு பார்வையில ராகு பகவான் டிராவல் பண்றதுனால அது மேஜரா ட்ரபிள கொடுக்கல. இருப்பினும் கும்பத்துக்கு பார்த்தோம்னா இப்ப நிறைய குழப்பம் இருக்கும். அதை ஜென்ம ராகு டிஃபால்ட்டா கொடுத்துரும். எதை பண்றதுன்னு ஒரு புரிதல் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். சரி, ஓகே, ஏதோ ஒரு பாதையில பயணிப்போம், என்ன நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கும். இப்போ கும்பத்துக்கு பரவாயில்ல. கடந்த காலகட்டத்தோட ஒப்பிடும் போது இப்ப கும்பராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கடந்த அளவுக்கு இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள்ல குறைஞ்சிருக்கு. இப்போ ஜென்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு பாதிப்பை கொடுக்கல, பெரிய அளவுல கொடுக்கல, குரு பார்வையில இருக்கிறதுனால. அடுத்த நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரம், பாத சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியுடைய கடைசி கட்டத்துல இருக்கும். அதுல இப்ப பாத சனி நடந்துட்டு இருக்கு. பாத சனி இப்ப வக்ர சனியா இருக்கிறதுனால அது பெருசா பிரச்சனையோ குழப்பத்தையோ கொடுக்கல. இருப்பினும் ராசிநாதன் வக்ரமாகிறது குற்றம் தான். அது குழப்பத்தை அதிகமா நம்முடைய மைண்ட்ல மாத்தி மாத்தி கொடுக்குதுங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இப்போ வக்ரமா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலி ரீதியா இருக்கிற ட்ரபிள் எல்லாம் குறையுது. அதுல 2ஆம் அதிபதி வலுத்த நிலையில 5ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் நமக்கு பாசிட்டிவ் தான். அதுல 2ஆம் இடத்துல சனி மேஜரா ட்ரபிள் கொடுக்குற சிச்சுவேஷன்ல இல்ல. அதை நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, குரு பலம் பொருந்திய காலகட்டம். பஞ்சம ஸ்தானத்துல குரு 2-11 ஒரு கிரகம் குரு பகவான். அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து 6ஆம் இடத்துல சுக்கிரன். பொதுவா சுக்கிரன் 6ல பெருசா ஃபேவர் பண்றது இல்ல. சில நிலைகள்ல ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கிறாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு யோகாதிபதியா வந்துருவாரு. அதாவது 4-9 ஒரு கிரகமாக சுக்கிர பகவான் வந்துருவாரு. அவர் போயிட்டு 6ல இருக்கிறது குற்றம் தான். அடுத்து 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுடைய காம்பினேஷன். 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 7ல இருக்கிறது நல்லது. கேது அந்த இடத்துல இருக்கிறது குற்றம். புதன் அஷ்டமாதிபதி 7ல போய் அமர்றது குற்றம். இருப்பினும் 7ஆம் அதிபதி வலுத்த நிலையில இருக்கிறதுனால அதுவும் நமக்கு ஓரளவுக்கு சுபத்துவமான வளர்ச்சி கொடுக்கும். அடுத்தது 8ஆம் இடத்துல செவ்வாய். செவ்வாய் போய் 8ல இருக்கவே கூடாது. அஷ்டமத்துல பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வீக் பண்ணும். குறிப்பா ஹெல்த் ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை பண்ணும். அதை உங்களுக்கு நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த இந்த மாதத்துல கிரகத்துடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 13ஆம் தேதி செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3-10 ஒரு கிரகமா வருவாரு. அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி பிளஸ் ஜீவனாதிபதி. அவர் போயிட்டு 9ஆம் இடம் பாகிய ஸ்தானத்துல அமர்றது யோகமான அமைப்பு தான். ரொம்ப நல்ல அமைப்பு. 13ஆம் தேதிக்கு மேல செவ்வாயுடைய நகர்வு நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அதனை தொடர்ந்து கரெக்டா 13ஆம் தேதியே புதனுடைய பயிற்சியும் இருக்கு. புதன் நம்முடைய அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி ஆகிறாரு. 8ஆம் அதிபதி 8லயே ஆட்சி உச்சம் மூல திரிகோண நிலையை அடைகிறாரு. 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆகுறதுலாம் சிறப்பு கிடையாது. இருப்பினும் பரவாயில்ல, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை இந்த மற்ற கிரகங்கள் நமக்கு கொடுக்குது. அடுத்தது 14ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுக்கிரன் 7க்கு வர்றதுலாம் நல்லதுதான். ஆனா கேதுவோட காம்பினேஷன் ஆகிறது குற்றம். இருப்பினும் பரவாயில்ல. அதாவது 4-9 ஒரு பாகிய ஸ்தானாதிபதி 14ஆம் தேதிக்கு மேல கேந்திர ஸ்தானத்துக்கு வருது நமக்கு நல்லதை பண்ணும். பெருசா நெகட்டிவ் பண்ணிடாது. அடுத்தது நம்ம பாக்குறது கரெக்டா 16ஆம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. சோ இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல ராகு, 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த காம்பினேஷன்ல வருது. முதலாவதா உங்களுடைய யோசனை, உங்களுடைய சிந்தனை இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். குழப்பத்தன்மையில இருப்பீங்க. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு ஒரு புரிதல் இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எதை நோக்கி பயணிக்கிறோம்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு மனநிலை கும்பத்துக்கு இப்ப நிலவலாம். இந்த மைண்ட் செட் இப்ப இருக்கலாம். இப்போதைக்கு மைண்டை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓவரா உங்களை யோசிச்சு குழப்பிக்காம ஜஸ்ட் இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. மைண்ட கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஓவரா யோசிச்சு பிரஷர் பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி இப்ப மாற்றத்தை நோக்கிய ஒரு மனநிலையை இந்த செப்டம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு கொடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு பாசிட்டிவா இருக்கு. முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கணும்னா கரெக்டா 13ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸும் பண்ண வேண்டாம்.
வேண்டாம். அதே போல இப்போ வந்து நம்மளை பற்றிய கவலை கொஞ்சம் அதிகரிக்கும். நம்முடைய ஹெல்த், நம்மளுடைய மன ஆரோக்கியம், நம்முடைய ஃபியூச்சர் இப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுய ஆர்வம், சுயம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது சார்ந்த சிந்தனைகள்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை இந்த மாதம் வந்து அந்த யோசிக்கிறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரா குழப்பிக்க கூடாது. மைண்டை கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. சோ நீங்க அப்படி தெளிவடைந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும். அடுத்து 2ஆம் இடத்துல சனி வக்ரம் பிடிவாத குணத்தை கொடுக்கும். அதாவது வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து நல்லது சொல்றதை எடுத்துக்க மாட்டீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க கெட்டது சொன்னா அதை டக்குன்னு ரிசீவ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட். அதுல மத்தவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி அதை செய்ய வேண்டாம். உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றாங்களா அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல நல்லதெல்லாம் கெட்டது மாதிரி தெரியும், கெட்டதெல்லாம் நல்லது மாதிரி தெரியும். அதனால உங்களுக்கு யாராச்சும் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்துல கொடுக்குறாங்க, உங்களுக்கு நல்லது நினைச்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் சொல்றதையும் கண்மூடித்தனமா நம்பி ஏமாற வேண்டாம். அதை நான் வந்து கும்பத்துக்கு கொடுக்குற ஒரு தனி அவேர்னஸ். அடுத்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பிடிவாத குணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ராசிநாதன் வக்ரமானாலே பிடிவாத குணம். மத்தவங்க சொல்றதை அவ்வளோ ஈஸியா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கும், நீங்க அதை நோக்கி தான் பயணிப்பீங்க. இந்த பிடிவாத குணத்தை குறைச்சிக்கிட்டா, நல்லவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மதிச்சு அதை நீங்க காதுல ஏத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி இந்த மாதத்தை கொடுத்துரும். அடுத்தது 2ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில இருந்த பிரஷரான அமைப்பு குறையும். குடும்ப சூழ்நிலையில இருந்த ஏற்றத்தாழ்வுகள் குறையும். குடும்பத்துடைய அந்த தேவைகள்லாம் குறையும். குடும்பத்துல இருந்த கண்ணா பின்னாடி இருந்த அந்த செலவுகள்லாம் குறையும். இப்ப ஃபேமிலி ரீதியா ஒரு சப்போர்ட், குடும்பத்துல ஒரு அமைதி, வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒன்னு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனவே குடும்பத்துல ஓரளவுக்கு சுபத்துவ மாற்றங்கள், குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், சுப மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. 2ல சனி வக்ரமா இருக்கிறதுனால சில நிலைகள்ல பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா, நம்ம கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது அவசியம். வார்த்தைகள்ல கவனமா இருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் நான் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுக்காதீங்க. அதை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. 2ஆம் அதிபதி வலுத்திருக்காரு, எப்படியோ காப்பாத்துருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு காப்பாத்துற அமைப்பு வரும். அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஃபேமிலி ரீதியா இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாம் நிவர்த்தி ஆகுது. அதை இந்த மாதத்துல நான் பாசிட்டிவா பாக்குறேன். செவ்வாயுடைய பார்வையில 2ஆம் இடம் இருந்தாலும் மேஜரா இந்த மாதத்துல ட்ரபிள் கொடுத்துறாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே நமக்கு பாசிட்டிவா மாறிடும். நல்ல குடும்பத்தோட சப்போர்ட் இந்த மந்த்ல நமக்கு பரிபூர்ணமா உண்டு. அடுத்தது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்ந்து ஆக்டிவ்லயே இருக்கு. அதனால திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண முயற்சிக்கு இந்த மாதத்துல ஒரு சில பாசிட்டிவ் சைன்ஸ் எல்லாம் இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஆனா அது ஒரு மாதிரி குழப்பம், தடை, தாமதத்தை கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களை, அந்த முயற்சி சார்ந்த விஷயங்களை ஒரு விரக்தி தன்மையை கொடுத்துருக்கும். ரொம்ப நாளா ட்ரை பண்ற ஒரு நல்ல ஜாதகம் அமைய மாட்டேங்குது, ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேர் ஒரு விரக்தி மனநிலையிலே இருப்பாங்க. எல்லாம் கூடி வரப்ப பொருத்தம் இல்லாம போயிடுது. பொருத்தம் இருக்கிறப்ப மத்தவங்க வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு மாதிரி ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு திருமண முயற்சிகள்ல இருக்கும். ஆனா பரவாயில்ல, இந்த மாதத்துல 13ஆம் தேதிக்கு மேல நீங்க முயற்சி செய்யும் பொழுது சுப செய்திகள் தடை தாமதத்தோட கிடைக்கும். பரவாயில்லங்கிற அமைப்புல இருக்கு. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி கசப்பான நினைவுகள் அதிகமா கொடுத்துருக்கும். மேக்சிமம் நிறைய பேருக்கு ஃபேவரா இருந்திருக்காது. அதே மாதிரி 1 and 7ல ராகு கேது இருக்கும் போது வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறது. ஒரு சிலர் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல கூட போய் இருப்பாங்க. வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து சில பேர் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கை துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்க வாழ்க்கை துணையோட நீங்க ஒற்றுமையா இருக்கீங்கன்னா 2 பேருக்கும் கருத்து போராட்டத்தை ஹெவியா கொடுத்துரும். அதே மாதிரி வாழ்க்கை துணையை உடல் ஆரோக்கியத்திலே ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துரும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, சூழ்நிலைகள் கொஞ்சம் பரவாயில்ல. ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா இப்போ ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை வந்து கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப அசை போட்டு மறுபடியும் வந்து வீக்கான சூழ்நிலைக்கு போக வேண்டாம். இப்போ பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வந்து வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள், குளறுபடி எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோன்னா சில மாற்றங்கள் இருக்கு. இருப்பினும் அது மேஜரா அந்த மாதிரி ட்ரபிள் கொடுக்கல. கரெக்டா 16ஆம் தேதிக்கு மேல 7ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு அல்ல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணும். சில இயற்கையான கருத்து போராட்டங்கள்லாம் நிலவும். கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது. ஆனா பரவாயில்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தோட ஒப்பிடும்போது இந்த மாதம் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. பரவாயில்ல, அந்த அமைப்புல இருக்கு. ஆனா எலியும் பூனையுமா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். அது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. இன்ஃபேக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு தசா புக்தியும் வீக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி கசப்பான நினைவுல டெஃபினட்டா கொடுத்துருக்கும். மோஸ்ட்லி 2 பேருக்கும்
ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போயிடுறது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சகிப்புத்தன்மை இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா தேவை. அமைதியா நம்ம டிராவல் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்லை, அது நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். உணர்ச்சி வசப்பட்டோம்னா அந்த இடத்துல சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். திருமண முயற்சியில இருக்கிறவங்க பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ராகு கேது 1 and 7ல கிராஸ் ஆகும்போது பார்த்தோன்னா கோச்சார ரீதியா கிராஸ் ஆகும்போது மேக்சிமம் பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை அதிகமாக கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பார்க்குற பொருத்தம்லாம் ஒன்றும் ஒத்து வராத மாதிரியே இருக்கும். ராகு தோஷம் உள்ள ஜாதகமா வரும். அதெல்லாம் அந்த பொருத்தம்லாம் கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. உங்களுக்கு எது மேட்சா இருக்குமோ அந்த ஜாதகத்தை மட்டும் பொறுத்துங்க, அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். மோஸ்ட்லி இந்த டைமிங்ல திருமண முயற்சிகள்லாம் நம்ம தள்ளி வைக்கிறது நல்லது. இல்ல உங்களுக்கு ஏஜ் கடந்து போயிட்டு பண்ணிதான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல, இப்பதான் உங்களுக்கு தசா புக்தி வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீ அந்த முயற்சிகளை பண்ணி அதுல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். இருப்பினும் கொஞ்சம் பொருத்தத்துல கொஞ்சம் சரியா கவனிச்சுக்கிறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும். இருப்பினும் அவர்களுடைய அனைத்து விஷயத்திலையும் நீங்க கவனமா இருக்கணும். யாரையும் முழுமையா நம்பி மாட்டிக்க கூடாது. இந்த நேரத்துல வந்து யாரு எப்ப வந்து பின்வாங்கவங்கன்னே தெரியாது. அதனால யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம். நண்பர்களால உதவி உண்டு, ஆனா முழுமையா நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அஷ்டமத்துல செவ்வாய் வந்தாலே உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி தொய்வு நிலையை கொடுத்துருது. தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பை கொடுத்து ஒரு மாதிரி வெறுப்பு உணர்வை கொடுத்து ஹெல்த்தை கொஞ்சம் வீக் பண்ணும். அதனால ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை எடுத்துக்கோங்க. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தலை, முகம் இதுல கொஞ்சம் தனி அக்கறை எடுத்துக்கணும். இதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம். அடிக்கடி தலைவலி வரதெல்லாம் அந்த மாதத்துல இருக்கும். அதாவது தலைவலி பிரச்சனை, தலை சார்ந்த முகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி 8ல செவ்வாய் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா உடல் சோர்வு அதிகமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்றோம், அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, டக்குன்னு ஒரு விஷயம் கிளிக் ஆக மாட்டேங்குதுங்கிற அந்த தடை அமைப்பை கொடுத்து மனசை சோர்வடைய வைக்கும். அதனால நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. தூக்கம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெமடியா இருக்கும். நல்லா தூங்குனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு புதுசு ஐடியாஸ்லாம் கிடைக்கும். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க, ஆக்டிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ வந்து சோம்பேறித்தனம் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி மன உணர்வுல கொடுக்கும். ஸோ அதை நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தொழில் உத்தியோகத்துல எந்த மாற்றமும் எந்த சேஞ்சஸும் வேண்டாம், இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. ஹை ரிஸ்க் எதுலையும் எடுத்து மாட்டிக்க வேண்டாம். ஆனா செகண்ட் ஹாஃப் அதாவது 13ஆம் தேதிக்கு மேல 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, கர்மாதிபதி தர்மஸ்தானத்துல இருக்கிறதெல்லாம் யோகமான அமைப்பு, குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தொழில் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் விலகும். தொழில் உத்தியோக ரீதியா வளர்ச்சி, சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது செகண்ட் ஹாஃப்ல கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த மாதத்துல கரெக்டா 13ஆம் தேதிக்கு மேல அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி உத்தியோகத்துல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே இந்த மாதத்துல 13ஆம் தேதிக்கு மேல பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது தொழில் உத்தியோகம் ரீதியா பொருளாதார வரவு அற்புதமா இருக்கும். பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது. ஆனா செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும். நீங்க நினைக்கிறத செய்ய முடியும், நினைக்கிற விஷயங்களை வாங்க முடியும். அந்த அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். மேஜரா கஷ்டத்தையோ கவலையோ இந்த மாதம் கொடுக்கல, பொருளாதாரம்லாம் ஓரளவுக்கு ஸ்டேபிளா வருது. ஸோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 7, 8ஆம் இடத்துல சூரியன் புதன் நினைவு, புதனாதித்ய யோகத்தை அற்புதமா ஆக்டிவேஷன் பண்ணும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா தொய்வு நிலைகள் இருக்காது. படிப்பு சார்ந்த வகையில மாணவிகள் கொஞ்சம் நல்லா மும்முரமா டிராவல் பண்ணுவாங்க. ஆனா என்ன, மாணவிகள் குழப்பத்திலையும் அடிக்கடி அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த கவனச்சிதறலையும் ஈடுபடுறது வாய்ப்பு இருக்கு. சோ அதை மட்டும் மாணவிகள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதம் வந்து பாசிட்டிவாவே அமையும். ஓவராலா இந்த செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டில செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன் போயிட்டு 7ஆம் இடத்துல டிரான்சிட் ஆகி 7ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல டிராவல் பண்ணுவாரு. கேதுவோட இணையறது குற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல, கேந்திரத்தில் இருக்கிறதுனால அது நல்லதுதான். அடுத்தது வந்து 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, சோ அந்த காம்பினேஷன் நல்லா வருது. குருவுடைய பார்வை சுபத்துவப்படுது கூடுதலா, குரு பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால வந்து இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்ன நினைச்சாலும் அதை செயல்படுத்தலாம். உடைய முயற்சிகள் தடை இல்லாம அது பாசிட்டிவான ரிசல்ட்டை நோக்கி பயணிக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த
கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சோ இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய